ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். கோயம்புத்தூர் எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா, கேஜி ஹாஸ்பிட்டல் எங்கள் வீட்டுக்காரோட செக்கப்புக்கு தான். டாக்டர் நித்யன் கார்டியாலஜிஸ்ட் பார்க்கறக்குன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஆன்ஜியோலாம் பண்ணியிருக்கு. அதோட செக்கப் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதனால் 6 மாதம் கழித்து எங்களுக்கு இப்போ இது வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ செக்கப்புக்கெல்லாம் போயாச்சு. எங்களுக்கான மெடிசின் சீட்டு எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாமே கம்ப்ளீட் முடிஞ்சு நாங்கள் கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது இல்லையா? அதனால் ஹாஸ்பிட்டல் ஒர்க் முடித்து இப்போ இங்கே ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. டைமும் அதிகமாக இருந்தது. சரி, அப்புறம் ரொம்ப நாளாக இந்த லூலு மால் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, லூலு மால் போகலாமான்னு கேட்டேன். போகலான்ட்டாங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே லூலு மாலுக்கு வந்துட்டோம். நிறையா சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது வந்து ஆரம்பித்த புதுசுன்னு நினைக்கிறேங்க. அப்போ பார்த்தா யூடியூப்பில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையும் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை பற்றி வீடியோஸ் நிறைய போட்டிருப்பாங்க. சரி, என்ன தான் இருக்குது அப்படி இது இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இருந்து தான் பார்க்குறக்கு வந்துட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சனையுமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்கிற ஹேண்ட்பேக்கை டேக் போட்டு கொடுத்துட்றாங்க. அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. அப்புறம் எண்டில் தான் எல்லாம் வாங்கி முடித்து எல்லாம் பண்ணிவிட்டு வந்து தான் அந்த டேக் ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. மக்கள் மேலே நம்பிக்கை இல்லாததா இல்லை அவங்களோட சேஃப்டிக்கா அப்படின்னு தெரியல. சரி, அந்த இது வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் ரொம்பவே ஓவராக தான் இருந்தது. ஹேண்ட்பேக்கில் டேக் பண்ணி திறக்க முடியாமல் போட்டு கொடுக்கறது. சரி, அவங்களோட சேஃப்டி அதுவும் நல்லதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா பீஸா செய்கிறதுக்கான ப்ரெட்டுங்க அது வந்து வச்சுருந்தாங்க. சரி, எப்படி செய்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம யூடியூப்பில் ஹோம்மேடு பீஸா எப்படின்னு பார்த்துட்டு செய்யலாம்னு சொல்லி வாங்கி போட்டாச்சு. பரவாயில்லாமல் தான் இருந்துச்சுங்க. ரொம்ப இந்த நம்ம கோயம்புத்தூரில் வன்மால் இருக்குது பார்த்திங்களா, அதை விடவே இது கொஞ்சம் ஆனால் எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காக சூப்பராக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு இருக்குது. அங்கே வந்து தேட்டரெலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் அங்கெல்லாம் நான் போனதில்லை. மால் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள நுழைகிறதே பார்த்திங்கன்னா இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான். ஜூஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் கட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் எக்கு அப்படின்னு நிறைய வச்சுருக்குறாங்க பாருங்க. இது என்னன்னு தெரியல, க்ரீன் பாஸ்தான்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்து அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். அது ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பட்டாணி, மக்காச்சோளம், சுண்டல், அப்புறம் வெஜிடபிள் சாலட்டு, பாஸ்தா அப்படி நிறைய ஐட்டங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் எல்லாமே வெள்ளரிக்காய், கேரட் அப்படின்னு. நான் கூட டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும், ஏனோ தானோ அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம எது சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாமே ஒர்த்து, ஹைஜீனிக், க்ளீன் அண்ட் நீட் அப்படின்னு இருந்தது. எல்லாமே நல்லா வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. எந்த பொருளும் உள்ளேயும் வர முடியாது, எந்த பொருளும் வெளியும் போக முடியாது. அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் அண்ட் நீட்டு. நாங்கள் வந்து இந்த ஜூஸு அப்புறம் இந்த கப்பை நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். எல்லா வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸு அப்படின்னு எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு மேங்கோ ஜூஸ், எனக்கு ஒரு கிரேப் ஜூஸ். சரி, எனக்கு வந்து ஆப்பிள் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். அவங்க 2 பேரும் அந்த ஜூஸ் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீஸா அப்படியே செஞ்சு விற்கிறாங்களா இல்லை இதை வாங்கி நம்ம அவனில் வச்சு வேக வைப்பாங்களா நல்லா தெரியல. சரி, அது எதுக்கு நம்ம செய்யவா போகிறோம். அதனால் வீடியோ மட்டும் எடுத்தேன். நாங்கள் வாங்கின பேக்கேஜ் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டோம். என்னென்னமோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ ஒரு இதாக செய்யணும். டெசர்ட் ஐட்டங்கள் எல்லாமே வாங்கி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தோம். இதெல்லாம் கூட நான் ஷார்ட் வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் வீடியோவிலலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து வெஜிடபிள் பிரியாணி, நெய்ச்சோறுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா சிக்கனில் எல்லா வெரைட்டியும் இருக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன், பெப்பர் சிக்கன், அப்புறம் தந்தூரி, ஏதோ பேரெல்லாம் வச்சு வைக்கிறாங்க. அப்படியே சுட சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட். நாங்கள் இது நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. ஒரு பீஸ் வாங்கினோம். அப்புறம் நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இது வந்து சிக்கன் மந்தி பிரியாணின்னு போட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம இனி ட்ராவல் பண்ணி வேறு போகணுமா,
அப்புறம் எங்களோட ஃபேமஸ் கடை வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் இருக்கிற சுப்பு மெஸ் கடைங்க. கோயம்புத்தூருக்கு போனால் ஒரு கடையை பிடிச்சி வச்சுருக்குறோம், சுப்பு மெஸ்ஸு. அங்கே சாப்பிடணும், அதனால் இதை வந்து நம்ம அளவாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஐஸ் வந்து இது வந்து 250 ரூபாய் சொன்னாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதனால் 2 பாக்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் டக்குன்னு இந்த ஒரு காஸ்ட் அயன் கடாய் கண்ணில் பட்டுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது, அப்புறம் பனியாரக்கல், அப்படி நிறைய இருந்தது. ஆனால் அது வாங்கணுன்னு பார்த்திங்கன்னா வாங்கலை, சும்மா பார்த்தேன், நல்லா இருந்தது. எல்லாமே கொஞ்சம் விலையும் அதிகமாக தான் இருந்தது. அப்புறம் இங்கே பஃப்ஸ் ஐட்டங்கள் மலபார் பஃப்ஸ், முட்டை பஃப்ஸ், எக் பஃப்ஸ், வெஜ் பஃப்ஸ் அப்படின்னு எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்தது. நமக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அங்கே வந்து எல்லோரும் அதிகமாக இத்தனை ஐட்டங்கள் இருந்தாலும் எல்லோரும் அதிகமாக விரும்பி வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த உள்ளிவடை தான். இதுதான் பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டே வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டேன் உள்ளிவடை சாப்பிட்லான்னு. அப்புறம் எல்லாருமே பிளேட்டில் உள்ளிவடை தான் வச்சுருக்காங்க. அது சுட சுட பயங்கர டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஒரு டீ வாங்கி குடிக்கலான்னு போனாங்க. டீயோட பில்லை பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே பில்லு போட்டுட்டு இருந்தாங்க. டீ ஒரு டீ 80 ரூபாயாம். எப்பா சாமி, 10 ரூபா பேக்கெட் பால் வாங்கி நம்ம 5 பேர் குடிக்கிறோம், இங்கே ஒரு டீக்கு 80 ரூபா கொடுக்கணுமா, வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு ஐஸ்கிரீம், எங்களுக்கு உள்ளிவடை, அப்புறம் சிக்கன் பஃப்ஸ். இதெல்லாம் கூட அவ்வளோ ரேட்டு இல்லைங்க. அந்த டீக்கு எவ்வளோ ரேட்டு வருங்க, 80 ரூபா. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு உள்ளிவடை, பஃப்ஸு, அப்புறம் ஜூஸ். நம்ம ஃபுட் ஐட்டங்கள் என்ன வாங்கினாலும் பில் போட்டு பேக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் இருக்குது, இங்கே தான் உட்காந்து எல்லோரும் சாப்பிடணும். அழகாக இருந்தது வருங்க. அது பின்னாடி புல், அதுக்கு அந்த செடிகள் மலர்களோட அழகாக இருந்தது. அவ்வளோதாங்க. அங்கே ஒரு மணி நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் பொருள், இந்த ப்ரெட்டு, அப்புறம் இந்த பீஸா, ரெடிமேட் பீஸா, அப்புறம் இந்த வெஜிடபிள் சாலட்டெல்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறிட்டோம். காந்திபுரத்துக்கு பஸ் ஏறியாச்சுங்க. பஸ் ஏறி எங்கே போகிறோம்னா முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, எங்களோட ஃபேவரட்டான கடை காந்திபுரத்தில் சுப்பு மெஸ்ஸு. அங்கே வந்து மீல்ஸ் சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் கௌரி கிருஷ்ணா மாதிரி கோயம்புத்தூரில் எங்களுக்கு சுப்பு மெஸ் தான். தீபாவளிக்கு பர்ச்சேஸ் போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் செக்கப் போனாலும் சரி, சுப்பு மெஸ்ஸில் சாப்பிடாம நான் வரவே மாட்டோம். இதுதான் அந்த சுப்பு மெஸ். இங்கே வந்தாச்சு. ஜனனி வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சுட்டா. சிக்கன் பஃப்ஸு, அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் வடையெல்லாம் சாப்பிட்டா எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி. அதனால் எனக்கு ஒன்றும் சாப்பிட முடியும், எனக்கு ஒரே ஒரு புரோட்டா மட்டும் சொல்லுங்கண்ணா. சரி, நீ ஒரே ஒரு புரோட்டா சாப்பிடு, நான் காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறேன், எனக்கு சோத்தை போடுங்கன்னு நாங்களும் எங்கள் வீட்டுக்காரும் ஃபுல் மீல்ஸ் வாங்கிட்டோம். என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் கீரை கூட்டு, சாம்பார், புளிக்குழம்பு, தயிர்னு எல்லாமே இருக்கும். மீன் குழம்பு இந்த ஆசை சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்து ஸ்பெஷலி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வாரமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் அப்படியே வெளியில் மதிய நேரங்களில் வெளியில் போக வேண்டியது இருந்து, அந்த வெளியில் போகிற நேரத்தில் சமைக்க முடியாதனால கடையில் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. உண்டமயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, சாப்பிட்டாச்சு, அலைஞ்சாச்சு, உப்புசம் தாங்க முடியலைங்க எங்களுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸு மூவ் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எங்களுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.